ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமேஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறையா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். முக்கியமாக இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் 15 டேஸில் ஸ்கூல்ஸ் எல்லாமே ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. 10th 12th எல்லாருக்குமே ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதில் நிறையா வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தரணும். ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறையா திங்ஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இதெல்லாத்துக்கு முன்னாடி நம்மளோட விமேஸ் விலாகை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சென்னை டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிற சரவணா ஸ்டோரோட சூப்பரான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டுருக்கோம். நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்க்க போகிறோம், பித்தளையில் பார்க்க போகிறோம், காப்பரில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய இந்த யூஸ் அண்ட் த்ரோவில் வச்சுருக்கா மாதிரியான பொருட்கள் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கு தேவையான வீட்டு ஆர்கனைசேஷனுக்கு, கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் தான். இந்த மாதிரி உட்டன் பொருட்களில், செராமிக் பொருட்களில் எல்லாமே நிறைய பேருக்கு அந்த உட்டன் செராமிக் அது நிறைய பேருக்கு லைக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கிச்சன் பார்த்திங்கன்னா வெறும் அந்த சில்வர் பாத்திரம் மட்டுமே அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த செராமிக் ஐட்டம்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த பித்தளை பாத்திரம், அதுக்கப்புறம் செம்பு பாத்திரம் இதெல்லாம் யூஸ் பண்ண ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க உங்களோட கிச்சன்ஸ்லாம் பார்த்தோம்னா. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கிச்சன் ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியான பொருட்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் செராமிக்கில் வர மாதிரியான கப், பவுல்ஸ், லைக் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு லைக் அந்த திராட்சை, ஆப்பிள் அந்த மாதிரி ஏதாச்சும் கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பொருட்கள் டப்பாவில் போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்க அழகாக சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டம்ளர்ஸ்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. டம்ளர்லேயே ஒரு சில டம்ளர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக அந்த சவுண்டெலாம் வரும் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி டம்ளர்ஸ். அதில் கோட்டிங், அந்த எனாமல் கோட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பிராண்டடாக டவா, தோசை பேனு, குழிப்பணியார பேன் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா சில்வர்லேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே மக்கு, நம்ம குளிக்கிற மக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பித்தளை பாத்திரம், அகல் விளக்கு, குத்து விளக்கு, பெரிய குத்து விளக்குலேருந்து சின்ன குத்து விளக்கு வரைக்கும், காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் நிறையவே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பித்தளைலாம் பார்த்திங்கன்னா இருக்க ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நிறைய பேருக்கு பித்தளை பாத்திரம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போவே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் ரேட் ஏறிட்டே போகும். கோல்டு சில்வர்லாம் ஏறுற மாதிரி பித்தளை காப்பர்லாம் கூட இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நிறைய பேருக்கு பித்தளை பாத்திரம் ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சருக்கு. இந்த மாதிரி குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் குத்து விளக்கு வச்சுருக்காங்க. காமாட்சி அம்மன் விளக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. லைக் இந்த அம்மன் போட்டிருக்கா மாதிரி, சிலுவை போட்டிருக்கா மாதிரிலாம் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்காங்க. பிளேட்ஸ் நிறையா, சில்வர் பிளேட்ஸ் எல்லாம் நிறையா அவைலபிள் இருக்குது. பிளேட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஷ்க்கு வச்சுருக்கா மாதிரியான பிளேட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து டிஃபன் பாக்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ்லேயே இந்த ஃபைபர் கோட்டிங் போட்டிருக்கா மாதிரியான கேப் போட்ட மாதிரி, குழந்தைங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கா மாதிரி இந்த ஃபைபர் கோட்டிங் கொடுத்துருக்க கேப்பு இதெல்லாமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரியான கேப் போட்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பிளேட், நம்ம இந்த வரிசைக்கு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த நலங்குக்கெலாம் கொடுக்குற பிளேட்ஸ் எல்லாம் நிறையவே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருந்து கொஞ்சம் ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரியான ரேஞ்சில் பிளேட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் தான். இதெல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் குட்டி இந்த சட்னி கிண்ணம், அதுக்கப்புறம் பொடி கிண்ணம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையானது, கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான பொருட்கள் நிறையவே வச்சுருந்தாங்க. ஒரு சிலதெல்லாம் எனக்கு நேமே தெரியல. இன்னொன்று இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையவே இருந்தது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நேம் அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதனால் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வைப்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன், கிச்சன் வைப்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா
துருவல், தேங்காய் துருவல், வெஜிடபிள் துருவல், வெஜிடபிள் கட்டர், நைஃப் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான பெரிய நைஃப் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 ருபீஸ், 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நல்லா இருந்தது. குட்டி நைஃப்லேருந்து பெரிய நைஃப் வரைக்குமே வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக, அதாவது மெஷர்மெண்ட் கப் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது, அலுமினியம்லேயும் வந்துட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அலுமினியமில் வந்து இட்லி தட்டு வச்சுருந்தாங்க, மினி இட்லி தட்டு, இடியாப்ப தட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு இடியாப்ப தட்டு வச்சுருந்தாங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டு, நம்ம ரைஸ் எல்லாம் வடித்து வைக்கிற ஸ்டாண்டு, இதெல்லாமும் வந்துட்டு இருந்தது. ஸோ சரவணா ஸ்டோரில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் தான். சாதம் வடிக்கிற குண்டா, இதுலேயும் வந்துட்டு பித்தளை சொம்பு, பித்தளை தவளை இதெல்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. செம்புலேயும் வந்துட்டு வச்சுருந்தாங்க. லைக் அந்த மாதிரி காப்பர்லேயும் வந்துட்டு வச்சுருக்காங்க. நம்ம தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கெலாம் வந்து காப்பர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி காப்பர் சொம்பு, காப்பர் தவளை அதெல்லாம் வந்துட்டு நிறையவே வந்துட்டு அவைலபிள் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே வந்து நமக்கு அந்த நார்மல் ஒயிட் கோட்டிங் போட்டிருக்க மாதிரியான வெரைட்டிஸும் இருந்தது. நார்மலாக ஃபுல்லுமே வந்து காப்பர் இருக்க மாதிரியும் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலெக்ஷன்ஸ்லாம் கூட. ஸோ இந்த மாதிரி 4 வேலையும் வந்துட்டு நமக்கு துருவல் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் அந்த ரேஞ்சிலே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த யூஸ் பண்ணுற சல்லடை நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மேஷர் வச்சுருக்காங்க, பொட்டேட்டோ மேஷர். இதுலேயே வந்து 2-3 வெரைட்டி வந்துட்டு வச்சுருந்தாங்க மேஷர்லேயே. ஸோ இந்த மாதிரி உட்டன் ஹேண்ட் வச்சுருக்க மாதிரியான மேஷரும் வந்துட்டு நிறைய அவைலபிள் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க மாதிரியும் இருந்துச்சு. எக் விஸ்க் வச்சுருக்காங்க, நார்மல் விஸ்க் இருக்குது, ஆப்பிள் கட்டர் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 6 வே, 4 வே, 8 வே அந்த மாதிரி வந்துட்டு இருக்க மாதிரியான ஆப்பிள் கட்டர். நார்மல் ஒரு சிங்கிள் வேல வர மாதிரியான துருவல் வந்துட்டு கேரட் துருவல் வச்சுருந்தாங்க. இதெல்லாமும் ப்ரைஸ் வந்து நார்மலாக தான் இருந்தது. அந்த கோட்டிங் வச்சுருக்க மாதிரியும் ப்ளூ கலர் கோட்டிங் போட்ட மாதிரியும் இருக்குது. கோட்டிங் இல்லாமலும் வந்துட்டு நிறையவே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கரில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வளையம் எஸ் போட்டிருக்க வளையம், ஏதாவது பேப்பருக்கு, டஸ்ட்பின்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிளிப்பு வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர மாதிரியான கிளிப்பு. ஸோ இது எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் காஃபி ஃபில்டர் வச்சுருந்தாங்க. இதே வந்துட்டு பித்தளையில் கூட வந்துட்டு காஃபி ஃபில்டர் வந்து நிறையவே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. நாம் பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை டி நகரில் இருக்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிற சரவணா ஸ்டோரோட சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். ஸோ எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியோடு இருந்தது. அடுத்து இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து வர வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான சூப்பரான வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனல் விமீஸ் விலாகை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.